அனைவருக்கும் வணக்கம். போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் பேச்சாளர்கள் கிட்ட தலைப்பு எண் 3ல ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஏராளமான சட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் உண்மையாவே அவங்களை பாதுகாக்குதா அப்படிங்கறது கேட்கறாங்க. இதுக்கு ஒரு நியாயமான பதிலை நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கையில என்னோட உரையை தொடங்குறேன். என் பேர் மீச சுப்பிரமணியம். நான் செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். 2 முக்கியமான சட்டத்தை பார்க்கலாம். முதல்ல பெண் சிசுக்கொலை. பெண்களை பாரமா கருதி குழந்தையா இருக்கும் போதே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற அவலம் இந்த ஊரடங்கு காலகட்டத்திலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே மார்ச் மாசத்துல 1 மாத பெண் குழந்தை கொல்லப்பட்டதா ஒரு செய்தி படிச்சோம். இதை குற்றம்னு அறிவிக்கிற சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 315. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆங்கிலேயர் காலத்திலேயே 1870ல ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்னைக்கு தேதி வர பெண் சிசுக்கொலை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா 1981ல இந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. திரும்ப கொண்டு வர்றதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு 2014ல ஒரு மசோதா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் சட்டமாக்கப்படலை. இருக்கிறதுலே மோசமான சமூக பிரச்சனையா நான் இதை கருதுறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து தான் ஒரு பெண் அப்படிங்கிறத உணராத ஒரு வயசுல அவளுடைய உயிர் பறிக்கப்படுது. அவளின் பெற்றோர்களும் உறவினர்களுமே இதுக்கு காரணமா இருக்காங்க. இதை விட கொடுமையான ஒரு விஷயம் இங்க இருக்குன்னு என்னால சொல்ல தெரியல. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் சட்டத்தின் போதாமை அப்படின்னு நான் கருதுறேன். சரி, இந்த பிரச்சனையில ஒரு பெண் ஒரேடியா சாகடிக்கப்படுறா. ஆனா அடுத்த பிரச்சனையில தினம் தினம் அவ சாகடிக்கப்படுறா. அது என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தை திருமணம். குழந்தை திருமணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாதாரண திருமணத்தை பார்ப்போம். பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்படுற, அதாவது அரேஞ்ச் மேரேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுற திருமணத்துல பெண்களுடைய கல்வி தடைப்படுறதுல ஒரு பெரிய பிரச்சனையா பெரும்பாலும் பேசுவாங்க. இதே கவலையை தான் ஐஸ்வர்யா ராய்க்கும் இருக்கு. ஆனா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அதை விட மோசமான பிரச்சனைகள் திருமணத்தாலையும் உறவினர்களாலையும் அந்த கணவனாலையும் ஏற்படுறது அவங்க அப்புறமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. எதுல அப்படின்னா ப்ரொவோக், அதாவது தூண்டப்படுதல் அப்படின்ற 2006 திரைப்படத்துல. சட்டம் இன்றளவுலையும் மனைவியின் ஒப்புதல் இல்லாம உடலுறவு வச்சுக்கிறதுக்கு கணவனுக்கு உரிமம் கொடுத்துருக்கு. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் மேரிட்டல் ரேப்பை இன்னமும் குற்றம் அப்படின்னு அங்கீகரிக்கல எந்த சட்டமும். சரி, இந்த படத்துல என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா ராய் சிறைச்சாலையில் இருக்காங்க. பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கேட்கறாங்க, சிறை வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, ஐ ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. நான் சுதந்திரமா உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா சுதந்திரம் முடக்கப்படுற சிறைச்சாலையில சுதந்திரமா உணர்றாங்க அப்படின்னா அவங்க கணவன் கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட இன்னல்களையும் கொடுமைகளையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்ப நம்ம மக்களை பார்ப்போம். வயசு கம்மி அப்படின்றதுனால வரதட்சணையும் கம்மியா இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் வயசுக்கு கொஞ்ச நாள்லயே திருமணம் செஞ்சு வச்சுட்டா பிற ஆண்களுடைய தப்பான அணுகுமுறையிலிருந்து ஒரு பெண்ணினுடைய கற்பை பாதுகாக்கலாம் அப்படின்ற காரணத்தினாலையும் குழந்தை திருமணத்தை இப்போ வரைக்கும் குருட்டுத்தனமா ஆதரிச்சுட்டு தான் நம்மளோட சமூகம். இதன் விளைவு என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற வழக்குல 2017ல ஒரு தரவுகளை வெளியிடுறாங்க. இந்தியாவில் சுமார் 2.3 கோடி பெண்கள் குழந்தையா இருக்கும் போதே திருமணம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெண் குழந்தை மேல திருமணம்ங்கிற இந்த சடங்கின் மூலமா கணவன்கிற இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உடல் ரீதியான வன்முறை, அதை தாண்டி மனது ரீதியான காயப்படுத்தும் பழி சொற்கள், பாலியல் ரீதியான கொடுமைகள், இது எதுலையும் இது எதுல இருந்தும் பெண்களை விடுவிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் இந்த சமூகம் எடுக்கிறது. வயது வந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, இன்னும் உலகத்தை சரியா புரிஞ்சிக்காத குழந்தை பருவத்துல இருக்கிற பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதை தடுக்கிறதுக்கான சட்டம் தான் குழந்தை திருமண சட்டம் 2006, அதாவது ஆங்கிலத்துல ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 18 வயசு முடிவு பெறாத ஒரு ஆண் பெண் இருபாலினத்தவரையும் குழந்தைகளா தான் சட்டம் கருதுது. திருமணத்துல இருந்து இருவரையுமே பாதுகாக்குது. ஆனா ஆண்களை விட பெண்களுக்கு இந்த சட்டத்துல அதிகமான பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா பிரிவு 9ல ஒரு பெண் குழந்தைய திருமணம் செய்யும் 18 வயசு முடிஞ்ச ஒரு ஆணை மட்டும்தான் தண்டனைக்கு உட்படுத்துது. ஆனா 18 வயசு முடிஞ்ச ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தைய திருமணம் செய்யறத குற்றம் அப்படின்னே சொல்லல. எடுத்துக்காட்டா ஒரு வழக்கு ஹர்தேவ் சிங் வர்சஸ் ஹர்ப்ரீத் கவுர்
அப்படின்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து வந்துச்சு. அதில் ஆண் 17 வயது குழந்தை, ஆனால் பெண் 21 வயது பெரியவர், 2 பேரையுமே வந்து இந்த வழக்கில் தண்டிக்கலை. அதுக்கு காரணம் நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சமூகம் திருமணம் அப்படின்னு வர்றப்ப ஆண்களை விட பெண்களுக்கு உரிமைகள் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கு. அவங்களுடைய பரிபூர்ண சம்மதத்தை பற்றி இந்த சமூகமும் சரி பெற்றோர்களும் சரி கவலைப்படுறதில்லை அப்படின்னு வந்து காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த சட்டம் வந்து முழுமை பெற்றிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை திருமண தடை அதிகாரி அப்படின்னு இந்த சட்டத்துக்கு ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் மூலமாக தான் குழந்தைகள் வந்து அவங்களுடைய புகார்களை வந்து தெரிவிக்கணும். அவர் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் சட்டம் 2005, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், இதற்கு கீழே கொண்டு வர்ற பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து புகார்களை வந்து அனுப்பணும். அதை பரிசீலனை வந்து செஞ்சுட்டு திரும்ப வந்து அவங்க அனுப்புவாங்க. இந்த மாதிரியான செயல்முறைகள் வந்து அதிக நேரத்தை வந்து எடுக்குது. இதனால சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல்கள் வந்து ஏற்படுது. நியாயமும் கிடைக்கிறதுல தீர்ப்பும் வந்து வழங்கப்படுறதுக்கு அதிகமான காலகட்டம் வந்து எடுக்குது. இதை தாண்டி அந்த அதிகாரி வந்து அவருடைய கடமையிலேருந்து வந்து தவறிட்டா அவரை தண்டிக்கிறதுக்கான சட்டப்பிரிவுகளும் வந்து இதுல சொல்லப்படுது. இப்ப இறுதியா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இரு சட்டங்களையும் நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கிட்டு சமூகத்தின் நிலையையும் வந்து நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களையும் குழந்தைகளையும் இந்திய சட்டங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பாதுகாக்குதா அப்படின்ற கேள்விக்கு நான் என்ன பதிலா சொன்னேன் அப்படின்னா, எல்லா சட்டமும் வந்து பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஆனா பெரும்பாலான சட்டங்கள் வந்து அதை முழுமையா வந்து செய்யலை, அதை செய்ய தவறிடுச்சு அப்படின்னு தான் வந்து பதில் சொல்றேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.